All glory, honor and praise. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றுக்கும் பாத்திரர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. We are the sheep of his pasture. நாம் அவருடைய மந்தையிலே ஆடுகளாக இருக்கிறோம். And he is our shepherd. அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். Now who are the pastors and preachers and the fivefold ministers? இந்த 5 வகையான அந்த ஊழியங்கள் என்னவென்று நாம் பார்ப்போம். One child asked his father, where is the sheep? ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறாள், ஆடுகள் எங்கே? This is the sheep. இவைகள் தான் ஆடுகள். Now who is the good shepherd? நல்ல மேய்ப்பன் யார்? Is Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Then who are the pastors and these ministers standing here? இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள்லாம் யாரு? They are the sheep dogs. அவங்கெல்லாம் நம்மளை மேய்க்கிறவர்கள். Have you seen those dogs chasing the sheep going to the right direction and the mandai kudaala poradhu? You understand? That is what is our work here. அந்த மந்தையில பார்த்துருக்கீங்களா, ஒரு நாய் இருக்கும், அது வந்து குலைச்சி எல்லாத்தையும் மந்தையும் ஒன்று சேர்க்கும். அந்த மாதிரி ஆட்கள் தான் நாங்கள். Jesus is always the good shepherd. ஆண்டவர் தான் நம்மளை நடத்துகிற மேய்ப்பர். He is always the good shepherd. அவர் நல்ல மேய்ப்பராக We are just doing our part. He is our shepherd. ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பர். He will take care of us. அவர் நம்மளை பார்த்துக்கிறார். Psalm 23 goes on to say, சங்கீதம் 23 சொல்கிறது, the clause, the Lord is my shepherd. கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறார். There are two important areas to know. அதிலே 2 காரியங்களை நாம் முற்று கவனிக்க வேண்டும். First, he is a very good shepherd. முதலாவது, ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பர். He laid down his life for the sheep. அவர் தன்னுடைய வாழ்க்கையை அந்த மேய்ச்சலுக்கான ஆடுகள் மீது வைத்தார். And the second one, the sheep knows the shepherd's voice. இரண்டாவது, அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு செவி சாய்க்கிறது and follow him. அப்புறம் பின்பற்றுகிறது. These are the two important areas of the sheep. இதுதான் அந்த ஆடுகளுக்கு உண்டான 2 முக்கியத்துவமான காரியம். The general tendency of the sheep is to wander and go away wherever they want to go. ஆடுகளுடைய இயல்பான நிலை, அதோட இயல்பு என்னவென்றால் அப்படியே விட்டா அது பாட்டுக்கு போயிடும். அதான் ஆடுகளுடைய இயல்பான நிலை. Many times they get lost. நிறைய நேரங்களில் ஆடுகள் துளைந்து போய்விடுகிறது. Many times we do the same. நாமளும் அந்த ஆடுகளை போல தான் most of the time. But we do not need to fear. ஆனா நம்ம அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. Because God is with us. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். He will take care of us. அவர் நம்மளை எப்பொழுதும் பார்த்துக்கொள்வார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Many of us will be happy. நம்ம நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருப்போம். Many of us will be in a situation. நாம் பல பேர் பல சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். Many of us will be in between. நான் சில பேர் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதாவது ஒரு நிலையில இருப்போம். We don't know what to do many times. நம்ம எந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டும் என்ற அந்த குழப்பத்திலே அநேக நேரம் காணப்படுவோம். Many of us are focused. நாம் சிலர் ரொம்ப குறிக்கோளோடு சிலர் இருக்கிறது உண்டு. Many of us are in a valley. சிலர் பள்ளத்தாக்குகளிலே கடந்து செல்கிறது உண்டு. Valley of deep distress. பள்ளத்தாக்கினுடைய அந்த துன்ப நிலைக்கு நாம் செல்கிறோம். In the darkest valley we are there. நாம் சில நம்முடைய இருளான அந்த பள்ளத்தாக்கிலே நிறைய நேரம் காணப்படுகிறோம். So Psalm 23:4 says, சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, even though I walk through the valley of the shadow of death, நான் பள்ளத்தாக்கில் இருளிலே நடந்தாலும் I will fear no evil. பொல்லாப்புக்கு பயப்படேன். For you are with me. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு நீர் என்னோடு இருக்கிறீர். Your rod and staff, they comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. The rod and staff, they comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. When we make some mistakes, the rod is there. நாம் சில தவறுகள் செய்தால் நம்மளுக்கு அடி இருக்கு. But when we try to fall down, the staff is there to pick us up. நாம் அப்படி தவறி விழும்போது ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்கிறார். So the topic for today is, you are with me. So இன்றைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு என்னோடு இருக்கிறார். You are with me, O Lord. கர்த்தரே நீர் என்னோடு எப்பொழுதுமே இருக்கிறீர். You are with me, Jesus. இயேசு கிறிஸ்து நீர் என்னோடு எப்பொழுதுமே இருக்கிறீர். No matter what situation and circumstances I am undergoing, எந்த விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நான் கடந்து செல்வேன் என்றாலும், you are there for me. கர்த்தராகிய நீர் என்னோடு எப்பொழுதுமே இருக்கிறீர். You are with me. நீர் என்னோடு இருக்கிறீர். You are in me. நீர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறீர். And I am in you. நான் உம்மிலே இருக்கிறேன். And that is what is the topic, you are with me. இன்றைய தலைப்பு அதுதான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Two important points I like to share. 2 முக்கியமான காரியங்களை நான் பகிர விரும்புகிறேன். From the sinful state to the valley of trouble, trials, distress, tensions, agony, pain.
அந்த பாவமான நிலை, கஷ்டம், நம்ம சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய மனநிலை அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, from that valley to the wall, அத்தகையதான பள்ளத்தாக்கிலிருந்து நம்மளை ஒரு விசித்திரமான வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை கடந்து செல்ல செய்கிறார். He will take us into a very beautiful place. ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்டதான இடத்திற்கு முன்னோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டிருக்கிறார். That place is called New Jerusalem. அப்படிப்பட்ட இடத்திற்கு பேர் என்னவென்றால் புதிய எருசலேம். From the valley to the New Jerusalem, that is the wall. பள்ளத்தாக்கிலிருந்து புதிய எருசலேமுக்கு நாம் கடந்து செல்கிறோம். God always allows his children கர்த்தருடைய பிள்ளைகளை இதனூடாக கடந்து செல்ல விரும்புகிறார். to discipline the child. நம்மளை சிட்சிக்கும் வகையிலே நம்மளுக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். When the baby is born, until the baby has his mind to decide, his or she is free. ஒரு குழந்தையானது இந்த உலகிலே பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து அது சுயமாக முடிவு எடுக்கிற அந்த எண்ணங்கள் வர வரைக்கும் அந்த குழந்தை இயல்பாக செயல்படுகிறது. And then the child begins to understand that we should do something. அதற்கு பின்பாக தான் அந்த குழந்தையானதற்கு நினைவு வருகிறது, நாம் எதையாவது நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும் என்று. So when the child does something, the parents come behind them. சோ அந்த குழந்தையானது ஏதாவது முடிவெடுக்குமானால் அதற்கு தகப்பனும் தாயும் பின்னாடி இருப்பாங்க. So what the parents tell, the child learns. அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அந்த குழந்தையானது கற்றுக்கொள்கிறது. That's how the child learns the good and bad. அப்படிதான் ஒரு குழந்தையானது நன்மை தீமை இது என்று அறிந்து கொள்கிறது. And then the parents start to teach them, this is good, this is not good. அது உடனே பெற்றோர்களாக கற்பிக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். இது நல்லவை, இது கெட்டவை என்று கற்பிக்கிறார்கள். These are the cleaning processes when we accept the Lord Jesus Christ as our Lord and Savior. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இத்தகையான சுத்தம் செய்கிற முறைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். God allows these cleaning processes in our lives. கடவுள் நம்மளை இத்தகையதான சுத்தப்படுத்துகிற செயல்முறைக்குள்ளாக நம்மளை நடத்தி செல்கிறார். Whether we are in the valley or no, many times God allows situations in our lives. நாம் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சில சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிறார். That is the disciplining area. அதுதான் நம்மளை சிட்சிக்கிற, சுத்திகரிக்கப்படுகிற அந்த நிலை. God disciplines his child. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். Amen. Hallelujah. Many times we go and fall into the valley. அநேக நேரங்களில் நாமளே நம்மளுடைய சொந்த விருப்பத்தினாலும் சிந்தையினாலும் பள்ளத்தாக்குல போய் விழுந்துறோம். We sin and we take decisions on our own. நாம் சுயமாக பாவம் செய்து நம்முடைய சொந்த சிந்தைக்கு அநேக நேரம் நம்ம விட்டு கொடுக்கிறோம். So this is the theme of thought for the morning. சோ இந்த காரியத்தை நாம் இன்றைக்கு சிந்தைக்குள்ளாக எடுத்துக்கொள்வோம். God allows his children to walk through the valley. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளத்தாக்கினூடாக கடந்து செல்ல அனுமதிக்கிறார். Are you in the valley? நீங்கள் இந்த நேரத்திலே பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்களா? What sort of valleys in your lives? எந்த வகையான பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, Anything that is not working in your life? உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் நடைபெறாமல் அப்படியே ஸ்டக் ஆகி ரொம்ப நாளா இருந்தாலும் சரி, Anything that is stagnant in your life? எது உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு தேங்கின நிலையில இருக்கிறது என்று நீங்கள் சொன்னாலும் சரி, Anything that you have been praying a long time, it's not functioning. நான் அநேக காலமாக இதுக்காக ஜெபித்து வருகிறேன், ஆனால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால், But that is a good news for you. உங்களுக்காக ஒரு நற்செய்தி இருக்கிறது. Though I walk through the valley of the shadow of death, நான் பள்ளத்தாக்கிலே இருளிலே நடந்தாலும் I will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். For you are with me. ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Say, you are with me. சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு நீர் என்னோடு இருக்கிறீர். Jesus, you are with me. ஆண்டவராகிய இயேசு நீர் என்னோடு இருக்கிறீர். The cleaning process is throughout the scripture. அந்த சுத்திகரிப்பு நிலை வந்து அந்த முழு வாக்கியத்திலே நாம் பார்க்க முடிகிறது. In the Old Testament, you know the story of people of Israel coming out of Egypt. நீங்க பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். There was a family called Korah. கோரா என்கிற ஒரு குறிப்பிட்ட குடும்பம் ஒன்று உண்டு. They retaliate against Moses and Aaron. அவர்கள் வந்து மோசஸுக்கும் ஆரோனுக்கும் எதிராக தம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டார்கள். God brought the people of Israel from Egypt, the sin, to the desert. அந்த பாவமான அந்த எகிப்திலிருந்து அந்த வனாந்தரத்துக்கு ஆண்டவர் கடந்து செல்லும் பொழுது, கூட்டிக் கொண்டு வரும் பொழுது, where a pillar of
cloud was in front and a pillar of fire behind them. அவர்களுக்கு முன்னாக மேக ஸ்தம்பமும் பின்னாடி அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்தி வந்தது. But that's how God leads us also. அப்படிதான் கடவுள் நம்மை நடத்தி கொண்டு Many வருகிறார். times we don't see that. அநேக நேரம் நம்ம அதை கண்டு அதை அங்கீகரிக்கிறதில்லை. So when Korah and his family retaliated against Moses and Aaron, அப்பொழுது கோராவும் அவருடைய குடும்பத்தினரும் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராக வந்த பொழுது God wanted to bring the people of Israel to the land of Canaan. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை கானானை நோக்கி பயணமாக கொண்டு சென்றார். So this was the first disobedience after God brought them out of Egypt. இது அவர்கள் செய்த முதலாவது தவறு. ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. God had to clean this area. கர்த்தர் சில நேரங்களில் சில காரியங்களை சுத்தம் செய்ய The விரும்புகிறார். earth opened the mouth and swallowed Korah and his whole family. அந்த நேரத்திலே இந்த பூமியானது இரண்டாக பொழுது அந்த குடும்பமானது அப்படியே மண்ணுக்குள்ளாக புதைக்கப்பட்டார்கள். Many years passed. சில வருடங்கள் கடந்தது. When God brought them crossing the river Jordan, அவர்கள் பல வருடங்களாக அந்த பயணம் செய்து வந்த பொழுது யோர்தான் நதியை கடக்க நேரிட்டது. they had to encounter a country called Ai. அவர்கள் அப்படிப்பட்ட நிலத்தை கடந்து செல்லும்போது ஒரு நாட்டை கடக்க வேண்டியதாக இருந்தது. They sent to kill those people of Ai. அந்த நாட்டினுடைய மக்களை கொல்வதற்காக சிலரை அனுப்பினார்கள். They were not able to do that. அவர்களால் அதெல்லாம் செய்ய முடியவில்லை. Because somebody sinned miserably. ஏனென்றால் ஒருவர் பாவம் செய்திருந்தார், ரொம்ப பரிதாப நிலையிலான பாவம். You know about the story of Achan? உங்களுக்கு ஆகானுடைய கதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? They passed through the Red Sea and the river Jordan. அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக கடந்து சென்று யோர்தானை நோக்கி போகும் பொழுது symbolizing water baptism. அது எதற்கு ஈடாக சொல்லப்படுகிறது என்றால் நாம் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய ரட்சிப்பின் அப்போ அதற்கு ஈடாக குறிப்பிடப்படுகிறது. Similar to our lives also. நம்முடைய வாழ்க்கைக்கு ஈடாக கூறப்படுகிறது. So this was the first sin after crossing river Jordan. இதுதான் அவர்கள் செய்த முதலாவது தவறு. அவர்கள் யோர்தான் நதியை கடந்த பின்பாக God had to clean that thing. கடவுள் அவர்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். Achan and his entire family were stoned to death. ஆகானும் அவனுடைய முழு குடும்பமும் ஆண்டவராலே சங்கரிக்கப்பட்டார்கள். The crowd was afraid. அந்த முழு இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டமும் பயத்தில் இருந்தது. God had to clean this area. ஆண்டவர் இதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். Fast forward coming into New Testament. அத கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருவீர்களாம். When the church was formed in Antioch, அந்த முதலாவது கிறிஸ்துவினுடைய சபையானது உண்டாக்கப்பட்ட பொழுது the first incident takes place. முதலாவது சம்பவம் இங்கே நடைபெறுகிறது. Ananias and Sapphira. அனனியாவும் சப்பரியாசும் They cheated against the Holy Spirit and the apostles. அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராகவும் அங்கிருந்த அப்போஸ்தலர்களுக்கு எதிராகவும் பாவம் செய்தார்கள். The Holy Spirit had to kill them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சங்கரித்தார். And that's how great fear came in the church. அப்படியாக அதிக பயம் அந்த சபைக்குள்ளாக கடந்து வந்தது. We may go through the valley. நாம் அந்த பள்ளத்தாக்கினுள்ளே கடந்து செல்லலாம். But you are with me. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Watch your life and doctrine. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சுவிசேஷங்களையும் அந்த வசனம் கூறுகிறதையும் கூர்ந்து கவனியுங்கள். What is that valley you are going through? நீங்கள் கடந்து செல்லுகிறதான பள்ளத்தாக்கு எது? Can you ask your neighbor what is that valley you are passing through? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சகோதரியோ திரும்பி பார்த்து கொள்ளுங்க, இந்த நேரத்துல என்ன வகையான பள்ளத்தாக்குல நீங்க போய் கொண்டிருக்கீங்க? What is that area that is not allowing you to move freely in the Lord? கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய அந்த நடத்தையை சரியாக செய்ய முடியாத அளவுக்கு தடுக்கிற அந்த வேலி என்னது? I will fear no evil. நான் பள்ளத்தாக்குக்கு பயப்படேன். I will fear no evil. நான் பள்ளத்தாக்குக்கு பயப்படேன். There are many valleys mentioned in the Bible. அநேக விதமான பள்ளத்தாக்குகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. There are many valleys mentioned in the Bible. அநேக விதமான பள்ளத்தாக்குகளை குறித்து வேதம் நமக்கு Different சொல்லுகிறது. types of valleys. அதிலே பல வகைகள் உண்டு. The valley of Sukkot. வேலி பள்ளத்தாக்கு சுக்கோத் பள்ளத்தாக்கு என்று ஒன்று உண்டு. When Jacob came out of Laban, யாக்கோபானவன் லாபான் என்கிற தேசத்திலிருந்து வெளியே வரும் பொழுது with his entire family, அவனுடைய முழு குடும்பத்தோடு he came one, but God gave him families.
அவன் வரும்பொழுது ஒற்றையாக வந்தான், ஆனால் பின்பு ஆண்டவர் அவர்களுக்கு குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். Still he was in the cheating mode. ஆகிலும் அவன் கர்த்தரை ஏமாத்துகிற அந்த தொனியிலே இருந்தான். 21 long years. 21 பெரிய வருடங்கள். If you read the Bible, you should be very sensitive. The sun set in Jacob's life before he was coming to Laban. நீங்கள் அந்த வேத பாடத்தை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அந்த நேரமானது ரொம்ப அதிகமாக இருந்தது. It took away 21 years. 21 வருடங்கள் அது கடந்து சென்றது. And then the Bible says the sun rose again. மறுபடியும் அத்தனை வருடங்கள் கழித்து அவனுடைய மகன் மறுபடியும் எழுந்தான். You should cherish reading the Bible. It's very nice. நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே மகிழ வேண்டும், ஏன்னா அது ரொம்ப அருமையாக He was in the valley for 21 years. அவன் அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்கிலே 21 வருடம் இருந்தான். Something blinded him. அவன் கண்ணை மறைத்தது. The love for Rachel blinded him for 21 long years. அவனுடைய காதல் அவனுடைய கண்ணை மறைத்தது. What is that blinding you? உங்களுடைய கண்ணை இன்னைக்கு என்ன மறைக்குது? What is that blinding you? உங்களுடைய கண்ணை இன்னைக்கு என்ன மறைக்குது? That we cannot function fully. நாம் முழுமையாக செயல்படுவதை தடுக்கிற அந்த காரியம் என்ன? And that's the time God met him in the river Jabbok. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனை சந்தித்தார். And then God had to bless him. அதற்கு பின்பாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். But there was a cost. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. He removed his hip bone. Watch out for that hip bone. அந்த வீக்கமா அந்த வலிமையற்ற அந்த காரியம் என்ன என்பதை உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். What is that important area in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த முக்கியமான ஏரியா என்னதுன்னு யோசிச்சு பாருங்க. Watch out, God will fix it. நீங்க அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களிடமிருந்து அதை எடுத்துக்கொள்வார். Give it to the Lord. ஆண்டவரிடத்திலே உங்களை சமர்ப்பியுங்கள். Submit yourself to the Lord. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக Even ஒப்புக்கொடுங்கள். though we walk through the valley, நீங்கள் பள்ளத்தாக்கில் இருளிலே நடந்தாலும் don't be afraid. பயப்படாதீர்கள். He is with us. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு உங்களோடு இருக்கிறார். He went to Sukkot. அவன் அந்த பட்டணத்தை நோக்கி சென்றான். His brother went to Seir. அவனுடைய சகோதரனானவன் சீர் என்ற பட்டணத்தை நோக்கி சென்றான். And this is the area we are working now. அந்த பட்டதான சூழ்நிலையில நம்ம இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறோம். Is there any valleys in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே பள்ளத்தாக்குகள் இருக்கிறதா? Ezekiel is crying out for the valley of the bones. எசேக்கியேல் கதறி அழுகிறான் அந்த எலும்புகள் நிறைந்த அந்த பகுதியை நோக்கி. Because God pictorially tells Ezekiel that this is what I am going to do in the end of times. எசேக்கியேலை நோக்கி ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அவனுக்கு அந்த காட்சியை காண்பிக்கிறார். கடைசி காலங்களில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடைபெறும் என்று. The dead bones will rise up. அந்த செத்த எலும்புகள் உயிரோடு எழும்பும் என்று. I will give life to the bones. நான் அந்த எலும்புகளுக்குள்ளே என்னுடைய வல்லமையையும் அந்த உற்சாகத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். No wonder he gave life to Adam and Eve. அதுக்கும் இதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஊதின அதே சுவாசத்தை தான் அந்த எலும்புகளுக்குள்ளும் ஆண்டவர் ஊற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். This is what is going to happen when Jesus is going to come. இதேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை வரும்பொழுதும் நடைபெற போகிறது. All the dead will rise up. எல்லா செத்தவர்களும் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். But the point is where we will stand. ஆனென்றால் இப்போ முக்கியமான காரியம் என்னன்னா நம்ம எங்க நிக்க போகிறோம் அதுல. We stand in Christ's judgment or God's judgment. நாம் கிறிஸ்துவினுடைய அந்த நியாயத்திற்கு நாம் நிக்க போகிறோமா அல்லது பிதாவுடைய நியாயத்திற்கு நாம் நிக்க போகிறோமா? Christ's judgment is heaven. கிறிஸ்துவினுடைய நியாயத்தீர்ப்பு என்கிறது பரலோகம். And God's judgment will judge all the people on this earth. It will go to eternal hell. பிதாவினுடைய நியாயத்தீர்ப்பானது நம்முடைய காரியங்களை பொறுத்து நம்மளை கொள்ளாத அந்த நரகத்திற்கு நேராக நம்மளை தள்ளிவிடலாம். So let us not go down in our own valleys. நாம் நம்முடைய பள்ளத்தாக்குகளை இன்னும் கீழே மோசமான தாழ நிலைமைக்கு போய்விடக்கூடாது. Bible gives a valley to be very significant. பள்ளத்தாக்கை குறித்து ரொம்ப அநேகமான இடத்திலே விசேஷித்த விதத்திலே வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. These valleys help the child of God to rise up. இத்தகையான பள்ளத்தாக்கிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த உற்சாகமும் கர்த்தருக்குள்ள அந்த மீட்பும் ஏற்படுகிறது. That was the valley of Elah. அப்படிப்பட்ட வேலி தான் பள்ளத்தாக்கு ஈலா என்ற பள்ளத்தாக்கு. You know the story of David and Goliath? தாவீதும் கோலியாத் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? This is what happened in that valley. இதுதான் அந்த பள்ளத்தாக்கிலே நடைபெற்றது. God brought David out of the sheep pen. அவர் அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்கிலிருந்து தாவீதை வெளியே கொண்டு வந்தார். And then
pushed him into the battle with Saul. அவர் அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்கிலிருந்து அவனை மீட்டு சவுலோடு இருக்கிற அந்த போராட்டத்திற்காக அவனை கடந்து செல்ல பண்ணினார். And that is how the Holy Spirit came into David. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளே இறங்கினார். And then you know the story that David killed Goliath in this valley of Elah. அந்த பள்ளத்தாக்கிலே தான் தாவீதானவன் கோலியாத்தை வென்று வீழ்த்தினான். There is a valley of decision also. இன்னொரு வகையான பள்ளத்தாக்கு இருக்கிறது. அது நம்முடைய சுய சிந்தையினுடைய முடிவு எடுக்கும் அந்த திறனை சார்ந்தது. You will find in the book of Joel. நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே இதை காண முடியும். It is a refreshing time. அது ஒரு நீரூற்றை போன்ற அந்த உணர்ச்சியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. The consequences is more. அதனுடைய விளைவு அது ஏற்படுத்துகிறது அந்த விளைவு அதிகமாக இருக்கிறது. But the valley gives hope. ஆனால் அத்தகையதான பள்ளத்தாக்கு நமக்கு நம்பிக்கை தருகிறதாக இருக்கிறது. And that is the Hinnom valley. அப்படிப்பட்ட வேலி பள்ளத்தாக்கு தான் ஹீனோன் என்கிற ஒரு வேலி. The other name for Hinnom is Gehenna. ஹீனோன் என்கிற பள்ளத்தாக்கு இன்னொரு பெயர் கெஹானா என்று சொல்வார்கள். This is where the garbage dumped in the Jerusalem temple are burnt. இது எப்படி அப்படின்னா இது ஒரு பள்ளத்தாக்கு, அதோட குப்பைகளை எல்லாம் அங்க கொண்டு வந்து போடுவாங்க. மொத்தமா போட்ட குப்பைகளை எரிப்பாங்க அந்த குப்பையை. அதான் அந்த பள்ளத்தாக்கோட யூஸ் சிக்னிஃபிகன்ஸ். In the end of times, கடைசி காலங்களிலே God will determine who will go to heaven and who will go to hell. கர்த்தராகிய இயேசு தீர்மானிப்பார் யார் பரலோகம் செல்ல வேண்டும் யார் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்று. So these are all the valleys the Bible is teaching us. ஆகையாலே தான் இத்தகையதான பள்ளத்தாக்குகளை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Valleys are given for us to become humble. நம்மளுக்கு இத்தகையதான பள்ளத்தாக்கினூடாக நமக்கு கடந்து செல்லும் பொழுது நம்ம எளிமை உள்ளவர்களாக வாழும்படியாக இந்த பள்ளத்தாக்கு நமக்கு கற்றுத் தருகிறது. It is preparing us for a greater height. நம்மளை அது இன்னும் अनेक உயரங்களுக்கு செல்லும் வகையிலே நம்மளை தயார்படுத்துகிறதாக இருக்கிறது. Valleys give us judgment. பள்ளத்தாக்கு நமக்கு என்னென்ன காரியங்களை நம்ம தவறுகிறோம், எந்தெந்த காரியத்திலே நாம் முன்னேற வேண்டும் என்று கற்றுத் தருகிறது. It makes us to live. அது நம்மளை வாழ வைக்கிறது. It transforms our physical state into spiritual state. நம்மளுடைய இயல்பான சுயநிலையில் இருந்து நம்மளை ஒரு பரிசுத்தமான ஆவிக்குரிய நிலைக்கு அது நம்மளை மாற்றுகிறது. Isaiah 40 verse 3 to 5 gives us a hope in the valley. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 இலிருந்து 5 வசனங்கள் சொல்லுகிறது. Isaiah 40 verse 3 to 5 gives us a hope and assurance. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 இலிருந்து 5 வசனங்கள் குறிப்பிடுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை. Amen. Hallelujah. The voice of one crying in the wilderness, prepare the way of the Lord. இது வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறது. This is the cry of John the Baptist. இது யோவான் ஸ்நானகனுடைய அழுகுரல். Make straight the desert, a highway for our God. Every valley shall be exalted and every mountain and hill brought low. In our lives, all these mountains and hill will be made low. நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகையான மலைகள் தாழ்த்தப்படுகிறது, தாழ்மையான நிலை கொண்டு வரப்படுகிறது. And it is a blessing for us. அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதம். It is any crooked things in your life will be made straight. எல்லா கோணலான பாதைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே செவ்வையாக்கப்படும். And the rough places smooth. எல்லா கரடு முரடான பாதைகளும் சீராக்கப்படும். This is a promise for each one of us. இது நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு உத்தரவாதம். God's timing is always perfect. ஆண்டவருடைய நேரம் என்பது மிகச் சிறப்பாக இந்த நேரமாக இருக்கும். It will be always revealing His image and likeness in our lives. எல்லா காரியமும் ஆண்டவருடைய உருவத்திலையும் அவருடைய எண்ணங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. The sun will be revealed always when we are in the valley. நாம்
அவருடைய மகிமை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பள்ளத்தாக்களை கடந்து செல்லும் பொழுதுதான் அத்தகையான மகிமையை எப்படி இருக்கிறது என்பது நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காரா? இயேசுவா உங்களுக்குள்ள இருக்காரா? Have you tasted the love of Jesus Christ? நீங்களுடைய ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறீர்களா? No matter what, என்ன காரியம் வந்தாலும் சரி, even though we don't get it, நமக்கு புரியவே இல்லைனாலும் சரி, even though we don't get what we want, நமக்கு என்ன வேணும் என்று நம்ம நினைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் சரி, is still Jesus your Lord? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறாரா? For me to live is Christ. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக மட்டுமே வாழ்கிறேன். So we'll go to the first point, from the valley to the vault. நாம் முதலாவது பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். It's the New Jerusalem is talking about. பள்ளத்தாக்கிலிருந்து புதிய எருசலேம் குறித்து நாம் பேசுவோம். Even though I walk through the valley of the shadow of death, நான் பள்ளத்தாக்கிலே இருளிலே நடந்தாலும் I will fear no evil, பொல்லாப்புக்கு பயப்படேன். for you are with me. ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். This same valley, அதே பள்ளத்தாக்கு தான் the situation and troubles that you are in, நீங்கள் கடந்து போகிறதான சூழ்நிலைகளுக்கு நடுவாக God will turn it into your favor. ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு நல்ல காரியமாக மாற்றி He will தருகிறார். answer all your prayers. அவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். He will give you whatever you ask in His name. நீங்கள் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து All சொல்லியிருக்கிறார். it needs to know is எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, Jesus is with me. ஆண்டவர் உங்களோட எப்பொழுதுமே இருக்கிறார். Jesus is with me. ஆண்டவர் உங்களோட எப்பொழுதுமே இருக்கிறார். Many in the valley, they forget where God is. எல்லாரும் அந்த பள்ளத்தாக்கினோட கடந்து செல்லும் போது ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறான்றதே மறந்துடுவீங்க. We like to go do things on our own. உங்களுடைய சுய சிந்தையின் மேல் நீங்கள் சாருகிறவர்களாக மாறுகிறீர்கள். This same valley of Achor, where Achan was killed, ஆகானானவன் கொல்லப்பட்ட அதே பள்ளத்தாக்கிலே தான் God turns it into joy. அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். Read Hosea chapter 2 verse 15. ஓசியா 2:15 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவளிடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டைகளையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். Amen. Match aita Agorin Pallatak. See, the same valley was a problem for Achan, those who sinned and disobeyed God. அதே பள்ளத்தாக்கு தான் அவனுக்கு ஒரு வகையிலே அவன் பாவம் செய்த பொழுது பிரச்சனையா இருந்தது. அதே பள்ளத்தாக்கை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். The same Achan turned into a blessing and a might for his children. What is this? அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயது நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். It shall be in that day, says the Lord, that they will call me my husband and no longer call me my master. Amen. Hallelujah. Who is Jesus? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு? He is the bridegroom. அவர் நம்மை மீட்டு கொண்டு வருகிறதான மணவாளன். Who are we? நாம யாரு? We are the bride. நாம் மணவாட்டிகள். In the church, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மணவாட்டிகளாக இருக்கிறோம். Jesus the bridegroom is going to come for his church, the bride. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்காக வரப்போகிறார். When you are with me, ஆண்டவராகிய இயேசு உங்களோட இருக்கும் பொழுது, this is how it transforms the valley of despair to valley of rejoicing. நீங்கள் அவரோடு இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்கின் கஷ்டத்திலிருந்து அற்புதமான வாழ்க்கைக்குள்ளாக உங்களை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். Read Isaiah chapter 65 verse 10. ஐசாயா 65 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இருக்கும். For my people who seek me, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிற அந்த கூட்டத்திற்கு I will turn into a pasture. நான் அதை செழிப்பான வயல்வெளியாக்குவேன். The Lord is my shepherd, and I shall lack nothing. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி He அடையேன். makes me lie down in green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேல் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் And விடுகிறார். leads me beside quiet water. அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். What a great coincidence, right? எவ்வளோ விசேஷித்தமாக இருக்கு பாருங்க இந்த From the வசனங்கள். valley of despair to the valley of rejoicing. அந்த கஷ்டத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து ஆசீர்வாதமுடைய பள்ளத்தாக்கிற்கு நம்மளை கொண்டு செல்கிறார். His presence gives us strength. அவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு வலிமையை கொடுக்கிறது. As the rod, the word of God. கர்த்தரே நம்முடைய தாங்குகிற அந்த கோலாக இருக்கிறார். The word of God is the rod.
கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த கோலாக இருக்கிறது. And the Holy Spirit is the staff. பரிசுத்த ஆவிதான் நம்மளை காத்துக்கொள்ளுகிற அந்த தடி. This is how he comforts us. இப்படிதானாக கர்த்தராகிய இயேசு நம்மளை மகிழ்ச்சியோடு நடத்துகிறார். Psalm 119:71 says, சங்கீதம் 119:71 சொல்லுகிறது, it was good that I have been afflicted, நான் சிட்சிக்கப்படுவது நல்லது என்று கருதுகிறார். that I have understood the word of God. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நான் அறிந்து கொண்டேன். Amen. Hallelujah. Hallelujah. As we walk into this valley in our lives, ஆகையால் இப்படிப்பட்டதான பள்ளத்தாக்கின் ஊடாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, you would not have encountered this valley in your life also. நீங்க இப்படிப்பட்டதான பள்ளத்தாக்கை இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்காமல் இருந்திருக்கலாம். If you are undergoing now also, நீங்கள் இப்பொழுது இந்த நேரத்திலே தானே நீங்கள் கடந்து செல்வீர்களானால், or it may come to you tomorrow. இல்ல நாளைக்கு உங்களுக்கு அந்த பள்ளத்தாக்கு வருமானால், do not be afraid because Jesus is with you. ஏனென்றால் பயப்படாதீர்கள், கிறிஸ்து இயேசு உங்களோடு இருக்கிறார். When God moves, கர்த்தராகிய இயேசு கடந்து வரும்பொழுது, his word and the Holy Spirit is with us. அவருடைய வார்த்தையும் அவருடைய பரிசுத்த ஆவியும் நம்மளோடு இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So what do we get out of this? சோ இதனால நமக்கு கிடைக்கிறது என்ன? As we walk in the valley, நாம் பள்ளத்தாக்கிலே நடந்து செல்லும் பொழுது, God, the word and the rod, the staff, the Holy Spirit is with us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தடியும் அந்த கோலும் நம்மை தேற்றுகிறது. How do we understand this? நாம் அதை எப்படி புரிந்து கொள்வது? How do we gain the understanding where we are? அதனுடைய புரிந்து கொள்ளுதல் எங்கிருந்து நமக்கு வருகிறது? This is from the word of God only. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தின் மூலமாக மட்டுமே. Commit your life to the Lord, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். and He will make everything pass. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நடைபெறும்படியாக Joyfully and செய்வார். happily in the end. மகிழ்ச்சியும் சந்தோஷமாக அது முடியும்படி கர்த்தர் செய்வார். Everyone likes promises of the word of God, கர்த்தருடைய வார்த்தையிலே கொடுக்கப்பட்டதான அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. but many don't like the condition which the word of God is telling us. ஆனால் சில நேரங்களிலே அது நமக்காக கொடுக்கப்படுகிற சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளவோ செய்யவோ நம்முடைய மனம் மறுக்க ஏற்கிறது. The word of God is telling, do this, you should do. He is telling, don't do, do not do. கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது என்றால் அதை செய்யணும், இதை செய்யாத அப்படின்னா அதை செய்யக்கூடாது. That we don't like. அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. நீ நல்லா இருப்ப. God will bless you. God will give you the increase. ஆசீர்வாதம் நம்ம கூறும் பொழுது, கர்த்தர் பெருக்கத்தை கூறும்போது மட்டும் நமக்கு ஓகே. I will not leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I watch over you. நான் உன் மீது எப்போ நோக்கமா I இருக்கிறேன். will guide you. நான் உன்னை எப்பொழுதுமே நடத்துவேன். ஆனா நான் என் பாட்டுக்கு எதுவும் செஞ்சுட்டு இருக்கேன். That is the problem of the valley. அதுதான் அதுல இருக்க பிரச்சனை. And we think that yes, coming to the church meetings and everything makes us fine. சபைக்கு வருவதும் புரோகிராம்ல கலந்து கொள்வதும் மட்டுமே போதும்னு நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சிட்டு நம்ம நடக்கிறோம். But deep down within my heart, ஆனால் அந்த இருதயத்தின் ஆழத்திலே நாம் போய் சென்று பார்ப்போமானால், is Jesus my Lord? உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோட ஆண்டவராக இருக்கிறாரா? Still go deep within inside your spirit. இன்னும் ஆவிக்குரிய ரீதியில இன்னும் உள்ள போய் பார்த்தீங்களானா, Is the Holy Spirit residing in our spirit? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய தங்குகிற வாசஸ்தலமாக நம்ம இருக்கிறோமா? Principle and promise அடிப்படையான கொள்கைகளும் வாக்குத்தத்தங்களும் is the blessing. ஆசீர்வாதம். So when it goes together only we have the blessing. அது ரெண்டும் ஒன்றாக போகும்போது தான் ஆசீர்வாதம் நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைவேறும். When God decides to bless the people of Israel, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணின பொழுது, He thought of giving a human race. அவர்களுக்கு ஒரு சந்ததியை தர வேண்டும் என்று விரும்பினார். He sent Adam ஆதாமை ஏற்படுத்தினார். to procreate into human race. ஆதாமை பலுகி பெருகும்படியாக கர்த்தர் உண்டு பண்ணினார். When the Lord decides to bless the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணின பொழுது, He sent Abraham. ஆபிரகாமை அனுப்பினார். When God decides to lead the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் ஆண்டவர் முற்படும் பொழுது, He sent Moses. மோசேவை அனுப்பினார். When God decides to, I know you're very smart. You know what I'm going to say next. அடுத்து என்ன சொல்ல போறீங்கன்றது உங்களுக்கு When உடனே He wants to send a warrior for people of Israel, ஒரு போராளியை வீரனை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் அனுப்பும் He பொழுது, sends Joshua. அவர் யோசுவாவை ஆண்டவர் அனுப்புகிறார். When He wants to send a strong man, அவர் பலசாலியை அனுப்ப வேண்டும் என்று He நினைக்கும் sends பொழுது Samson. சிம்சனை அனுப்புகிறார். When He want to sing for the people of Israel, கர்த்தருக்காக பாட வேண்டும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாட வேண்டும் என்ற He பொழுது sent David.
தாவீதை அனுப்புகிறார். When he wants to show his wisdom to the people of Israel, அந்த ஞானத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று எண்ணின பொழுது he sent Solomon. சாலமோனை ஆண்டவர் அனுப்புகிறார். And when he wants to answer your prayers, உங்களுடைய ஜெபங்களை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணும் பொழுது he himself come. அவரே பரத்திலிருந்து இறங்கி வந்தார். You are with me. நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள். He is with you. அவர் உங்களோடு இருக்கிறார். He himself answers your prayers. அவரே தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கிறது பதிலளிக்கிறவராக இருக்கிறார். He longs to be in your company. அவர் உங்களோடு இருக்கும் அந்த நேரத்தை ஆண்டவர் விரும்புகிறார். Valleys exclude many people. பள்ளத்தாக்கு அநேகரை புறம்பே தள்ளுகிறது. When you are in a valley of situation and trouble and circumstances, நீங்கள் கஷ்டத்திற்கும் பாடுகளுக்கும் உள்ளாக கடந்து செல்லும் பொழுது many don't come in your company. அநேகர் உங்களோடு துணை நிற்பதில்லை. They don't like to be in your company. உங்களோடாக இருப்பதற்கு அவர்கள் விரும்புவதும் இல்லை. There are so many friends. எனக்கு அநேக நண்பர்கள் உண்டு. But when a situation comes, ஆனால் கஷ்டம்னு வந்தா மட்டும் you can nearly count with your fingers. நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். கொஞ்சம் பேர் தான் உங்க கூட இருப்பாங்க. With couple of fingers left over. கொஞ்சம் விரல்கள் தான் மீதி இருக்கும். அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. Where are they? எங்க போனாங்க மத்தவங்க? Who is giving a word of comfort? யார் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டிங் வேர்ட் உங்களுக்கு சொல்லுவா? Who is sitting with you and talking? உங்களுக்கு மன ஆறுதலாக யார் உங்களோட கூட இருப்பா? But you are with me. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். Many like to act. அநேகர் நம்ம கூட இருக்கிறவங்க நடிக்க தான் விரும்புகிறாங்க. Many like to act in the valley. அந்த பள்ளத்தாக்குனூடாக நம்ம செல்லும் பொழுது அநேகர் நடிக்கிறாங்க. As though it doesn't exist. அப்படி ஒரு பிரச்சனையே இல்லாதது போல தங்களுடைய வாழ்க்கையில நடிக்கிறார்கள். Some are telling, சிலர் சொல்லுகிறார்கள், I don't care for this valley. நான் இந்த பள்ளத்தாக்கு குறிச்செல்லாம் கவலைப்படுறதில்லை பிரதர். But it is best to accept that valley you are in. ஆனால் அத்தகையதான பள்ளத்தாக்குகளோடாக நீங்க கடந்து செல்லும்போது அதை உங்களுக்கு என்று ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். You may know why you are in that valley. உங்களுக்கு ஒருவருக்கு தான் தெரியும் நீங்க இத்தகையதான பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகிற உண்டான காரணம் என்ன என்று. That did I take that own decision and fall? நான் சுயமாக முடிவெடுத்து இந்த பள்ளத்தாக்குல விழுந்தனா, or is it given to me? இல்லனா எனக்கு இது கடவுளால கொடுக்கப்பட்டிருக்கிறதா? That's how you'll know. அப்படிதான் நீங்கள் அதை வேறு பிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். That I fell on my own. நானே சுயமாக விழுந்தனா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். Or the Lord is disciplining me. இல்லனால் கர்த்தர் என்னை சிட்சிக்கிறாரா என்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். And that is how you understand that God is with me. அப்படிதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் என்று. Because the steps of the good man are ordered by the Lord. நீதிமான்களின் காரியங்கள் எல்லாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. And his delight is in the law of the Lord. அவருடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. And in his law he meditates day and night. அவங்களுடைய வசனத்தை அவர்கள் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக He will be இருக்கிறார்கள். like a tree planted by the rivers of water. வழியருகே நடப்பட்ட அந்த மரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, It will yield more fruits. அது அதிக கனி தரக்கூடிய மரமாக காணப்படுகிறது. One example I like to say. நான் ஒரு உதாரணத்தை கூற விரும்புகிறேன். There are 3 pots of water. 3 குப்பிகள் இருக்கு, அதுல தண்ணி இருக்கு. They made it hot. அத சூடு பண்ணாங்க. There are 3 different items to put inside that water. 3 வித்தியாசமான காரியங்களை 3 அந்த புட்டியிலே போடும்படியாக வைத்திருந்தார்கள். One is the egg. ஒன்று அந்த முட்டை. Other is the vegetable. இன்னொன்று காய்கறி. And the other is Starbucks coffee, cappuccino. அடுத்தது நம்ம ஸ்டார்பக்ஸ்ல வாங்கக்கூடியதான காஃபி. When you put the egg inside the hot water, நீங்க அந்த கொதிக்கிற தண்ணியில முட்டையை போட்டீர்கள் என்றால் it becomes hard. அந்த முட்டையானது கல் மாதிரி ஆயிடும். பாத்துக்கீங்களா? When you put the vegetables in that hot water, அதே நேரத்துல அந்த காய்கறியை கொதிக்கிற தண்ணியில போட்டீங்கன்னா it becomes soft. காய்கறியை மசிஞ்சு அந்த கனியிற நிலைமைக்கு அது ஆயிடும். And when you put that coffee in that hot water, அந்த காஃபியை தூக்கி அந்த தண்ணியில போட்டீங்கன்னா it gives good flavor. அது ஒரு விதமான வாசனையை தருகிறது. When we are in this valley of trouble and despair and nothing is working out in our lives, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குல கடந்து செல்லும் பொழுது ஒண்ணுமே என் வாழ்க்கையில வாய்க்கல நீங்க நினைக்கிறப்போ, some are like the egg. சிலர் முட்டை மாதிரி ஆயிடுறாங்க. They are like strong. பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. They are like hot. சிலர் அப்படியே ஸ்ட்ராங்கா ஹாட் ஆயிடுவாங்க. Not listening to anybody. யாவன் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. Whatever I feel like doing, I will do. எனக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்குமோ அதான் செய்வேன். And that is how is the eggy people. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த முட்டையை சார்ந்தவர்கள். Some are the vegetables. சிலர் காய்கறியை போல உள்ளவர்கள். They will be very naive. அவங்க அப்படியே சொங்கிடுவாங்க. Very soft. அதெல்லாம் உருகிடுவாங்க ஃபுல்லா. நீ என்ன பண்ணாலும் எனக்கு வலிக்கவே வலிக்காது.
They will be somewhere behind singing the blues. ஏதோ ஒரு நிலையில இருப்பாங்க. But some you put in the hot water. சிலர் அந்த சுடு தண்ணில They போட்டீங்கன்னா will flavor the house. அந்த ஒரு சுகந்த வாசனையாக மாற்றுவார்கள். They are the sweet aroma. அவர்கள் சுகந்த வாசனையாக They will bring மாற்றுவார்கள். life to the body of Christ. அதுக்கு ஒரு வித்தியாசமான அந்த அனுபவத்தை அந்த கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். Even though in the valley, இன்னும் பள்ளத்தாக்குல இருந்தாலும் I will serve the Lord. நான் கர்த்தரை சேவிப்பேன். Because my God is with me. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். I will not be put to shame and confusion. நான் ஒரு காலத்திலும் வெட்கத்திற்கு நான் கர்த்தரினை ஒப்புக் கொடுப்பதில்லை. He who watches Israel neither sleep nor slumber. அவர் உங்களை தூங்குவதும் இல்லை, அவர் உங்களை எப்பொழுதும் கண்ணோக்குகிற தேவனாக இருக்கிறார். Which item I am? நம்ம எந்த ஐட்டம் நம்ம தெரிஞ்சுக்கணும். Because I understand that word item. அந்த பொருள் நம்ம என்ன? language தான் இதெல்லாம். Who am I actually? நான் உண்மையிலே யாரு? முட்டையா இல்ல காய்கறி மஸ்ஜிதா இல்ல ஸ்டார்பக்ஸ் காஃபியான்னு முடிவு பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. You are with me. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். Your joy is with me. கர்த்தருடைய மகிழ்ச்சி என்னோட Your கூட joy is இருக்கிறது. reflecting from my life. அவருடைய மகிழ்ச்சியானது நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறதாக Your இருக்கிறது. love is with me. ஆண்டவராகிய அன்பு உங்களோட எப்பொழுதுமே Your இருக்கிறது. love is reflecting from my life. கர்த்தருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து Your வெளிப்படுகிறதாக peace இருக்கிறது. is with me. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருக்கிறது. When I am in the valley, நீங்கள் பள்ளத்தாக்கினராக I am இருக்கும் பொழுது peaceful. சமாதானம் தோடு இருங்கள். Because He said He will take care of me. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் So why கொள்கிறேன். should I worry? ஏனென்றால் நான் எதுக்கு கவலைப்பட வேண்டும்? For that certain time it will be pain, okay? சில நேரங்களில் அது கஷ்டமாக தான் இருக்கும். Pain is inevitable. கஷ்டமும் அந்த வலியும் உங்களால உதறி தள்ள முடியாது. The body gives pain. சரீரமானது வலியை கொண்டு So at வருகிறது. that particular point of time, either we reflect or accept. அந்த சூழ்நிலையிலுள்ளாக நீங்கள் கடந்து செல்லும்போது சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், சிலர் அதை வெறுத்து தள்ளுகிறீர்கள். There is something I want to announce when I am in this valley. நான் இந்த பள்ளத்தாக்குல இருக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை சத்தம் போட்டு சொல்லணும் என்று நினைக்கிறேன். There are some points I like to give you. நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to announce my response when I am in this valley. நான் அந்த பள்ளத்தாக்கிலே பர்சனலாக நான் கடந்து செல்லும் பொழுது இந்த காரியத்தை எல்லாம் நான் சொல்லுகிறேன். அதை உங்களுக்காகவும் இப்பொழுது சொல்லுகிறேன். Point number 1. முதலாவது, I am going to walk in that valley. நான் அந்த பள்ளத்தாக்கிலே நடந்து செல்லுவேன். Are you in that valley or no? நீங்க பள்ளத்தாக்குல இருக்கீங்களா இல்லையா? ஆமானா ஆமா சொன்னா நான் இதே மெசேஜ் கண்டினியூ பண்ணுவேன். ஆமான்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்க எல்லாம் சூப்பரா இருக்கீங்கன்னா அப்படியே மாத்திடுறேன் நான். So we have to be very frank, you know. We have to be very clear with the Lord. He means He is loving us, He is taking care of us, He is providing us food, water, shelter. And we should be straight, we should be clear. We should not like Jacob, 21 years he cheated. All the life he cheated. ஆதார ஆண்டவர் இவனை சும்மா விட்டுட்டாரு. இவன் போயிட்டே இருப்பான் அப்படின்னு கடைசி எடுத்துட்டாரு. See, we have to be very clear. நாம் ரொம்ப தெளிவானவர்களாக காணப்பட வேண்டும். Do not run in the valley. பள்ளத்தாக்குல கடந்து செல்லும் போது அதை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு If we நினைக்கிறேன். run, we will make mistakes. ஓடினீங்கன்னா தவறுகள் செய்ய அதிக வாய்ப்புகள் உண்டு. If we run, we will fall down many times. ஓடினீங்கன்னா விழுந்துருவீங்க. It is best to walk in the valley. பள்ளத்தாக்கிலே ஸ்திரமாக நடக்கிறவர்களாக காணப்பட When வேண்டும். you walk, you will see more. நீங்கள் நடக்கும் பொழுது அநேக காரியங்கள் சுற்றி நடப்பதை உங்களால் காண முடியும். You will see many things in the valley. அநேக காரியங்கள் பள்ளத்தாக்கில் கடந்து செல்லும்போது காண முடியும். How am I walking in that valley of despair, a problem, a situation? நான் அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்கில கடந்து செல்லும்போது என்னுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது உங்களை சிந்தித்து பார்க்க முடியும். How my friends and relatives are looking up to me when I am in that valley. நான் பள்ளத்தாக்கினோட கடந்து செல்லும்போது என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் என்னை எப்படி பார்க்கறாங்க என்பதை நீங்கள் பார்க்க முடியும். When you walk, you will see many hatred. உங்களுக்கு விரோதமாக எழும்புற அந்த வன்கண் பொறாமை என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடியும். When you walk, many will say, நல்ல காலமே விழுந்துட்டாங்க. நீங்க It's good that he fell down. You will see all these people around you. When you walk, நீங்க எல்லாரையும் சுற்றி பார்க்க முடியும். you walk and you will know that someone is pushing you from behind. நீங்கள் அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குனோடாக போகும்பொழுது உங்களுக்கு பின்னாடி ஒரு நபர் உங்களை தள்ளிக்கொண்டே இருப்பதை உங்களால் உணர முடியும். Deep within you, because you have given your life to the Lord Jesus Christ.
ஏனென்றால் கர்த்தருக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கீங்க. அதனால கர்த்தர் உங்க பின்னாடி இருந்து உங்களை நோக்கி கொண்டே வருவார். You are walking, but you are not stagnant. நீங்க நடந்து கொண்டு தான் இருக்கீங்க. நீங்க ஒரு இடத்துல நிலையாக நில்ல. You did not stop in that valley. நீங்க தேங்கி நின்னு அந்த பள்ளத்தாக்கிலே அப்படியே இருந்துட்டேனா இல்ல, ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். He is making you understand that I am with you. ஆண்டவர் உங்களுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் எப்பொழுதுமே என்ற புரிதலை உங்களுக்கு கொடுக்கிறார். You are with me, O Lord. கர்த்தரே நீர் என்னோடு இருக்கிறீர். Don't worry about anything in life. வேற எதை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில கவலைப்படாதீங்க. Because once we taste this love of Jesus Christ in that valley, கர்த்தருடைய அந்த பூரண அன்பை பள்ளத்தாக்கினூடாக கடந்து செல்லும்போது நீங்கள் ருசி பார்ப்பீர்களானால் the rod and the staff will comfort you. அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை எப்பொழுதும் தேற்றுகிறதாக இருக்கிறது. The rod and the staff will comfort you. அவருடைய கோலும் அவருடைய தடியும் உம்மை தேற்றும். Romans 8:37 says. ரோமர் 8:37 சொல்கிறது. Romans 8:37 says. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. Amen. We are more than conquerors in Christ Jesus. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். I'd like to give an example of this. இதுக்கு ஒரு உதாரணம் தர விரும்புகிறேன். Conquerors and more than conquerors. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கும் உண்டான வித்தியாசம். Many are walking in this valley. அநேகர் இதிலே கடந்து செல்கிறீர்கள். They want to climb the mountain and go to the other side. அந்த மலைக்கு மேலாக ஏறி அந்த சைடுக்கு போகணும் என்று விரும்புகிறீர்கள். They all started to hike that mountain. எல்லாரும் அந்த மலையை ஏற தயாராயிட்டாங்க. Many they slip and fall. சிலர் தடுக்கி பாதாளத்தில் விழுந்து விடுகிறார்கள். Some they catch the other man's feet and try to climb. இன்னொருத்தர் பக்கத்துல இருக்கவங்க காலை பிடிச்சு மேலே ஏறிடணும்னு நினைக்கிறாங்க. And the one who is on the top, he shrunk his leg. ஆனா மேல இருக்கிறவங்க கீழே இருந்து தன்னுடைய காலை உதறுகிறான். But you reached the top. ஆனா நீங்க மேல போயிட்டீங்க. They said that you are a conqueror of this mountain. அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஜெயம் இந்த மலையை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். Now they started off all over again the second round. மறுபடியும் விழுந்தவங்க எல்லாம் மறுபடியும் அடுத்த இத மறுபடியும் துவங்குறாங்க கீழ இருந்து. They put a little load on their back and told them to climb the mountain. இன்னும் अनेक பலுவை தங்களுடைய முதுகில சுமக்க வச்சிட்டு மறுபடியும் அந்த மலையை ஏறுறாங்க. And this is the same thing happened. Some slipped and fell down. அதே மாதிரி சில காரியங்கள் நடைபெறுகிறது. சிலர் கீழே விழுகிறார்கள். To the top. ஆனாலும் நீங்க மேல போயிடுறீங்க. That is how the word of God is saying. You are more than conqueror. ஆகையாதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். So when we have this rod and the staff, the word and the spirit in our lives, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கும் பொழுது no valley is greater than this. எந்த விதமான பள்ளத்தாக்கும் அதை காட்டிலும் பெரியதில்லை. You can make it in Jesus name. நீங்கள் அதை கடந்து செல்லும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். You are conqueror and more than conqueror. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறீர்கள். Point number 2. இரண்டாவது பாயிண்ட். In Psalm 23. சங்கீதம் 23 சொல்லுகிறது. I am not going to fear. நான் ஒரு காலம் பயப்படுவதில்லை. I am not going to fear. நான் பயப்படுவதில்லை. Fear messes you up. நீங்கள் பயந்தீங்கன்னா குழம்பி போய்டுவீர்கள். Fear takes away the vision of your life. பயம் உங்களுடைய வாழ்க்கையினூடாக வந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரிசனம் அழிந்து போய்விடும். Fear takes away the will of God in your life. கர்த்தருடைய வாழ்க்கை சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை அந்த பயமானது தடுக்கிறது. Will of God is determined by the purposes that He has given for us in our lives. கர்த்தருடைய வாழ்க்கையினுடைய அந்த நோக்கமானது நம்முடைய வாழ்க்கையினூடாக கடந்து செல்லும் பொழுது அந்த காரியங்களிலே சார்ந்ததாக இருக்கிறது. Visions of God to function in this world is deviated because of fear. பயத்தினாலே அந்த காரியமானது தடைபடுகிறது. I am not going to fear. நான் பயப்பட போவதில்லை. Because God is with me. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். Fear turns many CVs for your duties. பயமானது अनेक உங்களுடைய வாழ்க்கையுடைய அந்த ரெஸ்யூம்ஸை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. You put many resumes but nothing will come. நீங்க अनेक வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க ஆனா எதுவுமே கிடைக்காது. Many prayer thoughts you will put into the Lord but nothing will come. உங்களுடைய ஜெப காரியங்களை ஆண்டவர் முன்பாக நீங்க வைப்பீங்க ஆனா அதுக்கு பதிலே கிடைக்காம இருக்கும். Because fear takes away the faith in the person. ஏனென்றால் பயமானது அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை எடுத்து போடுகிறது. Fear and faith cannot be in the same room. பயமும் விசுவாசமும் ஒரே இடத்திலே செயல்படுகிறது இல்லை. Either be fear ஒண்ணு பயம் இருக்கணும் or be in the faith. இல்லனா விசுவாசத்துல இருக்கணும். It's easier to live in this world with these two.
இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு இது ரெண்டு ஏதாவது ஒன்று இருந்தா This is போதும். the secret of the word which the Bible is telling us. ஆண்டவர் ரகசியங்களை இப்படிதான் நம்முடைய வெளிப்படுத்துகிறார். I'm telling you so that unknowingly you may be enjoying this worldly life. Be careful in this. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க உலக பிரகாரமான காரியங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்க நிலைநாட்டி இருக்கலாம். ஆனா கவனமா இருங்க அந்த காரியத்துல. Fear and faith cannot live together. பயமும் விசுவாசமும் ஒன்றாக கடந்து போவதில்லை. God will enable you to understand the truth. கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. Fear will bring tears to your eyes. பயமானது உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரை விளைவிக்கிறதாக இருக்கிறது. But living a love life with the Lord also brings tears. ஆனால் கர்த்தருடைய அந்த அன்பிலே நீங்கள் லகித்திருப்பீர்களானால் அதிலும் கண்ணீர் வரும். Living in fear பயத்திலே வாழும் பொழுது will remove your character from your life. உங்களுடைய சுயமான நீங்கள் மாற்றப்படத கூடதான அந்த வாய்ப்பு ஏற்படுகிறது. Fear will bring trembling to your knees in prayer. நீங்க பயத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். Fear will raise you up 2 o'clock in the morning praying. பயத்துல நீங்க நன்ற விடிய காலைல 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபத்துல உட்காருவீங்க. But faith ஆனால் விசுவாசம் will take you through. அதனூடாக கடந்து செல்ல உதவி செய்கிறது. You walk by faith and not by sight. நீங்கள் கண்களால் பார்ப்பதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவது நடப்பதல்ல, விசுவாசத்தின் மூலமாக செயல்பட வேண்டும். In faith you will move in the spirit. நீங்கள் விசுவாசத்தினாலே ஆவிக்குரிய விதத்திலே நடத்தப்படுவீர்கள். You will look up to the things of above. நீங்கள் பரலோக சிந்தை உடையவர்களாய் மாறி விடுவீர்கள். You will always wonder what the word of God is trying to tell me. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பத அந்த ஏக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பீர்கள். Fear, in fear you put the first resume. நீங்கள் பயத்திலே உங்களுடைய முதலாவது வேலை அவஸ்தலத்திற்கு உண்டான அப்ளிகேஷனை போட்டுக்கலாம். But in faith you will cash the first check. ஆனால் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக உங்களுடைய முதல் சம்பளத்தை நீங்கள் பெறுவீர்கள். In fear you will go for the student's loan. உங்களுடைய பயத்தினாலே நான் படிப்பதற்காக நான் இந்த லோன் கேட்டு நீங்க சென்றிருக்கலாம். But in faith you will get the degree already in your hand. ஆனால் விசுவாசத்தினாலே உங்களுடைய காலேஜ் டிகிரியை ஆல்ரெடி பெற்றுட்டீங்க. In fear you will go and take home loan. நீங்கள் பயத்தினாலே உங்களுடைய வீட்டை கட்டுவதற்காக லோன் எடுத்திருக்கலாம். But in faith you will enter into the house palkaipu. ஆனால் நீங்கள் விசுவாசத்தினாலே ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ளாக நுழைஞ்சு பால் காய்ச்சி. And that is how the word of God is encouraging us all. அப்படிப்பட்டதாக தான் நம்முடைய வார்த்தையானது, கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை I உற்சாகப்படுத்துகிறது. will not fear. நான் பயப்படுவதில்லை. In the Bible there are 365 fear nots in the Bible. வேத வசனத்திலே 365 தடவை பயப்படாதே என்று கூறப்பட்டிருக்கிறது. Today's valley is not tomorrow's valley. இன்றைய பள்ளத்தாக்கு நாளைய பள்ளத்தாக்கு அல்ல. Because tomorrow's fear not is there in the word of God. ஏனென்றால் நாளை பயப்படாதேன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். Take time to read the scripture. உங்களுடைய வார்த்தையை இந்த வேத வசனத்தை படிப்பதிலும் அதிக கவனமும் நேரமும் செலுத்துங்கள். All the fear not takes us out from the valley. எல்லா பயத்தையும் அந்த பள்ளத்தாக்குல இருந்து முற்றிலுமாக அகற்றுங்க. But there is one more truth. அதிலே இன்னொரு சத்தியமும் அடங்கி இருக்கிறது. Many love to be in that valley. அந்த பள்ளத்தாக்குல இருக்க எல்லாருக்கும் I love to be in that problem. அந்த ப்ராப்ளம்ல இருக்க I don't want to get out of that problem. அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர யாருக்கும் இஷ்டம் இல்ல. Many love to enjoy that problem. அந்த பிரச்சனையிலே இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க எல்லாம் பழகிக்கிட்டீங்க. They pleasure in their sinful state. அப்படிப்பட்டதான அந்த பாவ வாழ்க்கையிலே நாம் சந்தோஷம் கண்டுவிட்டோம், ருசி கண்டுவிட்டோம். Pleasure. It is, I'm giving my life for that area that I'm holding. உங்களுடைய வாழ்க்கையை அந்த சுய இன்பத்திற்காக லாபத்திற்காக நீங்கள் ஒப்பு Give it to கொடுக்கிறீர்கள். the Lord. ஆனால் அதை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுங்க. Leave it to the Lord. கர்த்தர் கையில அதை விட்டு விடுங்க. Your faith will increase. உங்களுடைய விசுவாசம் பெருகும். You will know Him more. நீங்கள் அவரை அதிகமாக அறிந்து கொள்வீர்கள். I am going through. நான் இதிலே கடந்து Point செல்வேன். number 3, I am going through. மூன்றாவது காரியம், நான் இதிலே கடந்து செல்வேன். When you read that, keep Psalm 23 open. It says, though I walk through the valley. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அதை Valley of the shadow of death. Okay? Though I walk through the valley of the shadow of death. There is a comma or full stop. அந்த இடத்துல கமா இருக்கா, full stop இருக்கா? Comma. I am not parking here, but I am passing for a while. நான் இந்த இடத்துல அப்படியே ஸ்டேஜ் போட்டு இருந்தல, அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுக்கிறேன், ஒரு
God has allowed that comma there so that we don't stagnate ourselves, we don't stay there always. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சின்ன நிறுத்தத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் அப்படியே தேங்கி விடக்கூடாது என்பதற்காக. I'm going to move on, not stop. நான் தேங்கி அப்படியே அந்த இடத்துல நிலையாக இருக்க Jesus is able to get me through. நான் முன்னே கடந்து செல்ல கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார். Are you free now in your spirit? நீங்கள் உங்களுடைய ஆவியினாலே முற்றிலும் விடுதலை Are பெற்றவர்களாக you இருக்கிறீர்களா? understanding what I'm trying to let you know this morning? நான் சொல்ல வருகின்றது என்ன என்பதை இந்த காலை வேளையிலே உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? Are you understanding what the word and the spirit is trying to let you know? இந்த வேத வார்த்தையும் ஆவியானவரும் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? Jesus is with you. கர்த்தராகிய இயேசு உங்களோடு இருக்கிறார். Turn to your neighbor and say, Jesus is with you. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Jesus is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். I'm not afraid. நான் எதை குறித்தும் பயப்பட Though போவதில்லை. I walk through the valley of the shadow of நான் death. பள்ளத்தாக்கிலே இருளே நடந்தாலும் The deepest பள்ளத்தாக்கு அது. அகல பாதாளம்னு சொல்லுவாங்க. Shadow of death is the deepest. Whatever may be your deepest problems, commit your life to the Lord in prayer. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட அதை ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்துங்கள். Amen. Amen. Point number 4. நான்காவது காரியம், Acknowledge my resources. என்னுடைய எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நான் அங்கீகரிக்க வேண்டும். Yes, I must understand my resource from Psalm 23. என்னுடைய அங்கீகாரத்தை நான் சங்கீதம் 23 இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். This is my life psalm. என்னுடைய வாழ்க்கை தான் சங்கீதத்துல இருக்கு. Somewhere I'm stuck in between verse 4 and 5 at this age. நான் என்னுடைய வாழ்க்கையிலே 4வது வசனத்துக்கும் 5வது வசனத்துக்கும் நடுவுல தான் மாட்டிட்டு இருக்கேன். So I know because I love to live like the character of the word of God. எனக்கு கிறிஸ்துவினுடைய அந்த கேரக்டர்ஸ் இந்த பைபிள்ல இருக்கிற பிரகாரம் நான் அதை வாழுகிறேன். நான் அதை என்னிடத்திலே நான் அதை வைத்து பார்த்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். This is how each believer must work, function in life. அப்படியாக தான் விசுவாசியாகிய நீங்களும் உங்களை அந்த ரூபங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். Many I like to name. நான் அநேகரை பேர் சொல்லி அழைக்க விரும்புகிறேன். Some I named him Peter. சிலர் பேதுரு என்று அழைக்கிறார்கள். ரொம்ப நாளா எரேமியாவை தேடிட்டு இருந்தேன் நான். And I got one today. You don't know how you're living. You're living as the character of the word of God. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே இந்த வேத வசனத்திலே குறிப்பிட்ட அந்த சில காரியங்கள் சில நபர்களுக்கு ஒப்பாக தான் நீங்கள் வாழுகிறீர்கள். Some will be Mary. சிலர் மரியாளை போல Some இருக்கலாம். will be like Sarah. சிலர் சாரை போல இருக்கலாம். Deborahs. Live godly lives. கர்த்தருக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். See your life with these characters. இத்தகையதான அந்த பாத்திரங்களுக்கு ஈடாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் Some வாழுங்கள். will be Abraham, Isaac, Jacob, David. ஆபிரகாம், ஈசாக்கை போல, தாவீதை போல எல்லாரும் இருக்கலாம். May God bless your lives. கர்த்தருடைய வாழ்க்கையை You're all ஆசீர்வதிப்பார். accounted for. நாம் இது எல்லாத்துக்கும் பாத்திரவான்களாக Let இருக்கிறோம். not the valley determine anything in your life. உங்களுடைய பள்ளத்தாக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்களை தீர்மானம் எடுக்க விட்டு விடாதீர்கள். Know that Jesus is our resource. ஆண்டவர் தான் நம்முடைய முழு மூலதனமாக இருக்கிறார். He will get you out of this valley. இத்தகையதான பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவார். He is there for me. அவர் உங்களுக்காக தான் இருக்கிறார். Verse number 5 says. 5ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse number 5 of Psalm 23 says. 5வது வசனம் சொல்லுகிறது. You prepare a table before me. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. You prepare a table before me. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. He is there. அவர் இருக்கிறாரு. He restoreth my soul. அவர் உங்களுடைய இருதயங்களை மீட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். He restoreth my soul. அவர் உங்களுடைய இருதயங்களை மீட்டுக் கொள்கிறார். He leads me in the path of righteousness. அவர் உங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறார். He leads me in the path of righteousness. அவர் உங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறார். We have a resource. நம்மளுக்காக ஒரு தேவன் We எப்பொழுதுமே have இருக்கிறார். someone to take care of us. நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறார் எப்பொழுதுமே நம்மளை பார்த்துக் கொள்வதற்காக. Let us back up in verse number 2. நாம் 2வது வசனத்திற்கு நாம் திரும்பி He போவோம். makes me lie down in green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார். And he leads me beside quiet waters. அமர்ந்த தண்ணீரிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். Let us back up a little. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வருவோம். Let us back up in verse number 1. முதல் வசனத்துக்கு போவோம். The Lord is. கர்த்தர் The Lord is in the valley for me.
கர்த்தர் எனக்காக என்னுடைய பள்ளத்தாக்கிலே கூட இருக்கிறார். The Lord is there for me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். He is there. அவர் இருக்கிறார். Do you know him? உங்களுக்கு அவரை தெரியுமா? Do you know him? உங்களுக்கு அவரை தெரியுமா? Yes or no? ஆமா. You should have tasted by this time. இந்த நேரமே அவருடைய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ருசி பார்த்திருக்க வேண்டும். He came from nowhere. அவர் எங்கிருந்தோ வந்தார். Yeah. He was always there. ஆனால் அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். He stands on nothing. He stands on nothing. அவரே அவராக இருக்கிறார். அவர் யாரையும் சார்ந்து இருக்கிறதல்ல. He is from everlasting to everlasting. அவரே எல்லாருக்கும் எல்லாமாகவும் இருக்கிறார். Psalm 90 says, from everlasting to everlasting he is God. சங்கீதம் 90 சொல்லுகிறது அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாகவும் ஆண்டவராகவும் இருக்கிறார். In the worship you says about the blue sky, Nili Asman. இந்த ஆராதனை பகுதியிலே நாம் நீலமான அந்த மேகத்தை குறித்து நாம் பார்த்தோம். He painted the blue sky without a ladder. அவர் ஏணியே இல்லாம வானத்துக்கு நீல வண்ணம் பூசினார். He created the insects. அவர் பூச்சிகளை உண்டு பண்ணினார். And it came out a beautiful butterfly. அது பறந்து வண்ணம் அளிக்கிற அந்த பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. He made the birds. அவர் பறக்கும் பறவைகளை உண்டு பண்ணினார். And the beautiful peacock is in our country. அப்படிப்பட்டதான அந்த மயில் வண்ணமயமான மயில் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. He made the animals. அவர் எல்லா மிருக ஜீவன்களையும் உண்டாக்கினார். He gave the hyena the laugh. அந்த சீட்டா போல இன்னொன்று இருக்கு. ஓநாய். He gave the laugh. The crazy animal. ஒரு வித்தியாசமான Very dangerous animal. ரொம்ப வில்லங்கமானது. But God made it. ஆனா கடவுள் தான் அதை உண்டு He பண்ணினார். gave spots for the leopards. அவர் புள்ளிகளை அந்த சிறுத்தைக்கு வைத்தார். He gave the mane to the lion. அவர் சிங்கத்திற்கு அநேக அந்த கர்ஜனையும் அந்த உருவத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். He gave strength to man. ஆண்டவர் மனிதருக்கு அந்த சத்துவத்தை கொடுத்தார், பலன் கொடுத்தார். Amen. And for our sisters, beauty. சிஸ்டர்களுக்கு அழகை சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சகோதரிகளுக்கு அழகை பூர்ணப்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Jesus is coming for the bride. ஆண்டவர் மணவாட்டியான இந்த சபைக்காக வருகிறார். He has done everything for us. He is leading us. ஆண்டவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து நம்மை நடத்துகிறார். For thou art with me. ஏனென்றால் நீர் என்னோடு எப்பொழுதுமே இருக்கிறீர். He is pushing us from back. அவர் நம்மளை எப்பொழுதுமே பின்னாடி இருந்து உந்தி தள்ளுகிறவர்களாக இருக்கிறார். God is enabling us all. கர்த்தர் நம்மளை எல்லாவற்றையும் செய்ய நம்மளுக்கு பலனாக I இருக்கிறார். will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will walk with you and guide with you. நான் உன்னோடு கூட நடக்கிறேன், உன்னை வழிநடத்தி செல்லுகிறேன். Point number 5. இறுதியாக 5வது காரியம். இன்னும் 3 point. இன்னும் 3 காரியம் இருக்கு. அதுல 5வது காரியம். Amen. Hallelujah. ஹல்லேலூயா. So that it's very important, intimate relationship with the Lord. உங்களுடைய தனிப்பட்ட உறவு கர்த்தருக்குள்ளாக எப்படி இருக்கிறது? He makes me lie down in green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேல் வைத்து He leads me beside quiet waters. அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். When you are having that relationship with the Lord, அப்படிப்பட்டதான காரியத்தினூடாக அந்த சமூகத்திற்கு முன்னாக நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருப்பீர்களானால், when you get out of that valley and you taste that the Lord is good, அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்ப்பீர்களானால், to many life is very easy. அநேகருக்கு வாழ்க்கையானது மிக சுலபமாக லகுவாக இருக்கிறது. Reading the word and praying, கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், everything is going good. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. That's the intimate relationship with the Lord. அப்படி உங்களுக்கு போச்சு அப்படின்னா நீங்களும் கர்த்தரும் நல்ல ஐக்கியத்திலே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். But expect the valley also many times. ஆனால் சில நேரம் நம் பள்ளத்தாக்குகளை எதிர்பார்த்து கொண்டும் இருக்க வேண்டும். He has planned something for you. அவர் உங்களுக்காக முன்பாகவே எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். When we are not in His plan, நாம் அவருடைய சித்தத்தின்படி இல்லை என்றால், He will make you understand with the small valleys here and there. நீங்க அந்த சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு சில பள்ளத்தாக்குகள் வரும். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Till He brings you to what He decided for you in your life. அவர் உங்களுக்காக எதை முன்குறித்தாரோ அந்த இடத்திற்கு கொண்டு வரும் வரை அவர் உங்களை
சிட்சித்து உங்களை மோல்ட் பண்ணி உங்களை கொண்டு வருவார். When you are in that valley, நீங்கள் அந்த பள்ளத்தாக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது you are talking to him, நீங்கள் அவரோடு பேசுவீர்கள், you are praying to him. நீங்கள் ஜெபங்களை ஏறெடுப்பீர்கள். Why Lord, what's happening in my life? ஏன் ஆண்டவரே இத்தகைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்று Just a little talk with Jesus சில நேரம் கர்த்தருக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். will make everything clear in your life. அது உங்களுக்கு அநேக வெளிப்பாட்டை உங்களுடைய வாழ்க்கையிலே தரும். Valleys will vanish in your life. பள்ளத்தாக்குகள் மறைந்து போகும். Then you will be in that vault. நீங்கள் ஆண்டவருடைய அந்த பூரண அந்த எருசலேமுக்குள்ளாக The நீங்கள் new செல்வீர்கள். place, that is the new Jerusalem. நீங்கள் புதிய எருசலேம் அப்படிங்கிற கூடிய அந்த புது மகிமைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வீர்கள். Point number 6 is I still have my joy. ஆறாவது காரியம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I have Jesus Christ with me. நான் எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். When you are in the green pastures and still waters, நீங்கள் அந்த செழிப்பான நீரூற்றிலே இருக்கும் பொழுது you talk to him. நீங்கள் அநேக நேரம் அவரோட உரையாடலாம். When you are in that valley, நீங்கள் அந்த பள்ளத்தாக்குல இருக்கும் பொழுது he is talking to you. அவர் உங்களோடு பேசுகிறார். I am not trying to understand that. எனக்கு சில நேரம் இது புரியுது இல்ல. That is the problem. அதான் இதுல பிரச்சனை. Once we say that, Lord, no matter what valleys I am undergoing, நான் எந்த பள்ளத்தாக்குல நாங்கள் கடந்து செல்லாலும் you are there for me. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். And I still have my joy. எனக்கு அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே என்னோடு இருக்கிறது. When you are in that valley, do not leave that joy. நீங்கள் பள்ளத்தாக்குள்ளாக போகும்போது உங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு காலம் விட்டு விடாதீர்கள். We are rejoicing in his presence. நீங்கள் அவருடைய சமூகத்திலே களிகூர்ந்தீர்கள். We will sing in the valley. நீங்கள் பாடுகிற மகிழ்ச்சியோடு இருங்கள். We will rejoice in that valley. பள்ளத்தாக்குலே மகிழ்ச்சியோடு இருங்கள். Many people will say, oh, he is stuck somewhere. சிலர் சொல்லுவாங்க அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான். But no, God is feeding you. இல்லை, ஏனென்றால் கர்த்தர் உங்களை எப்பொழுதும் போஷிக்கிறார். God is giving you everything that you require. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் உங்களுக்கு தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார். His plan has to be fulfilled. ஏனென்றால் அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். And when you cross over that valley, அந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் கடந்து செல்வீர்கள். you are with me. நீங்கள் அவரோடு இருப்பீர்கள். Amen. ஆமென். You are with me. நீர் அவரோடு இருப்பீர்கள். You are with me. நாம் கர்த்தரோடு இருப்போம். We are with him and he is with me. நாம் அவரிடம் அவர் நம்மிடம் இருக்கிறார். Revelation 21:3-4 says. வெளிப்படுத்தல் 21:3-4 வசனம் சொல்கிறது. Revelation 21:3-4 says. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். Amen. Hallelujah. He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். We are with him. நாம் அவரோடு இருக்கிறோம். That is the climax. அதுதான் அந்த முடிவு. Don't stay in the valley. நீங்க பள்ளத்தாக்கிலே இருக்க போறதில்ல. Move on. முன்னாடி நகர்ந்து செல்லுங்கள். You are with me. நீங்கள் அவரோடு இருப்பீர்கள். I don't want anyone else. எனக்கு வேற யாரும் இந்த வாழ்க்கையில I தேவையில்லை. don't want anyone else to travel with me in that valley. அந்த பள்ளத்தாக்குல வேற யாரும் எனக்கு தேவையில்லை. I want my Lord. எனக்கு என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் போதும். எனக்கு தேவன் போதும். No shortcuts. அதுல குறுக்கு வழி ஒண்ணும் இல்ல. There are many shortcuts when you are in that valley. பள்ளத்தாக்குல போகும்போது अनेक குறுக்கு வழிகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். Lord, teach me. ஆனால் தேவனே எனக்கு கற்பியும் என்று I கேளுங்கள். want to learn more. கர்த்தரை நான் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும். It doesn't matter when I am late. நான் பின்தங்கி போனாலும் பரவாயில்லை, ஆனா நான் கற்றுக்கொள்ளணும். No matter my friends will go ahead. என்னுடைய நண்பர்கள் முன்னாடி போய் விட்டாங்க என்று நான் வருத்தப்பட தேவையில்லை. The Bible says வேதம் சொல்லுகிறது double blessing. ரெண்டு இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வருகிறது. The blessings which Abraham, Isaac, Jacob they got. ஆபிரகாமுக்கும் ஐசக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் இருந்த அதே விதமான ஆசீர்வாதம் உங்கள் மேலும் தங்கி இருக்கும். Best example, Job also got the double. யோபுவுக்கும் அதே இரட்டிப்பான ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. In our spiritual life, it is eternal life. நம்முடைய Amen. வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது நித்திய ஜீவனாக I இருக்கிறது. don't want anyone else in this valley. இந்த பள்ளத்தாக்குல வேற யாரும் எனக்கு வேண்டாம். My God and I. ஆண்டவரும் நானும் மட்டும் இருந்தா போதும். If it is possible, my husband and my wife. கூடுமானால் என்னுடைய கணவனும் மனைவியும் என்னுடைய கணவனும் இருத்தாரப்பரனும் இருந்தார். Or my pastor or my brothers. எங்களுடைய எனக்கு ஊழியக்காரரோ என்னுடைய சகோதரர்களோ கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க இருந்தா போதும். But all I want is my God and me. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் என்னோட இருக்கணும். We must be found in the Lamb's book of life. The book of life, that's a general book of life. Because all life that came in this earth will be written in that book of life. எல்லா வாழ்க்கையிலே வாழ்கிறவர்களும் ஜீவ புஸ்தகத்திலே இடம் பெற்றிருப்பார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியினான ஜீவ புஸ்தகம் என்பது வேறு. அதிலே கர்த்தரை சார்ந்தவர்கள் அதிலே இடம் பெற்றிருப்பார்கள். Amen. Hallelujah. We will see his face one day. நாம் அவருடைய முகத்தை ஒரு நாள் காண போகிறோம். Revelation 22 says 1-5 you read.
Verse 3, sister, படிங்க. Verse 3. வெளிப்படுத்தல் 22 3 வசனத்தை வாசிக்கிறேன். இனி ஒரு சாபமும் இராது. Amen. Hallelujah. No more curse. It's all blessing. சாபம் இல்லை, எல்லாம் ஆசீர்வாதம் தான். It's sunshine time. நாம் இந்த நேரத்திலே பிரகாசிக்க வேண்டிய நேரம். It's a blessing time. ஆசீர்வாதத்தின் நேரம். God is the temple. கர்த்தரே நம்முடைய ஆலயமாக இருக்கிறார். And the lamp is the light. அவருடைய Jesus is the light. இயேசுவே நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். Amen. There's no more curse, படிங்க sister. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். They shall see his face, verse number 4, and his name will be on our foreheads. Amen. Hallelujah. அவர்கள் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் நம்முடைய நெற்றியிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. Shall we close our eyes in prayer as we spend time enabling the Lord's hand to be in our lives? May God enable you to understand the truth that this is the valley the Lord has ordained for me, and I am not going to bow down here. I am not going to be pulled down by this valley because my Jesus is there, and I have a hope that He will take me into the New Jerusalem. These valleys are not going to disturb a child of God. They are going to enable, elevate, escalate them and give a blessing to bless others. There are 365 fear nots in the word of God. I am not going to be put to shame and confusion. My God is there for me. I am not going to live a life of failure, of hopeless conditions, but I am going to live a life of truth, honor, strength, power, authority, trusting in the Lord. Heavenly Father, thank you and praise you, Lord, that this word is spoken, that let it reach into their bone marrow where the blood originates, and they will be healed in Jesus' name of all their situations, circumstances, infirmities, ill health, illness, bodily sickness, pain. Oh my Lord, heal their distress, mental agony, pain, stress, tensions. That is eluding. It's like an intoxication, Lord, that's eluding them to read the word of God and the word to penetrate into their mind. It's an intoxication that's forgetting them that the word should go in the heart. Help them, O Lord Jesus, I pray, that your name will be glorified and lifted up. I ask this humble prayer in Jesus' name I pray.